இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு ஸ்டாக்ஸ் வந்து என்ன பார்க்கலாம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட எல்லாமே நான் வந்து நிஃப்டியோட 50 இருக்கிற ஸ்டாக்ஸில் இருந்தால் எடுக்கக்கூடியது. வால்யூமும் லிக்விடிட்டி வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவை. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரே பேங்க் ஸ்டாக்ஸாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது வேண்டாம். மேஜராக நமக்கு வந்து இது பண்ணுறது நிஃப்டி 50ல் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிலையன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி முடிஞ்ச மார்க்கெட்டோட ரிசல்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு அடுத்த மணி செலக்ட் பண்ணி அதோட லெவல்ஸ் எடுத்து அதோட அக்யூரசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த நாளுக்குரிய மார்க்கெட்டுக்குரிய க்ளோசிங்கை வச்சு அடுத்த மணி செலக்ட் பண்ணி லெவல்ஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்கான லெவல்ஸை பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 1743 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து அடுத்த மணி நம்ம செலக்ட் பண்ணணும். ஆயிரத்தி 1743 ஸோ 1740 ஸ்ட்ரைக் எடுத்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 32.4, புட்டு வந்து 24. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. வேறு ஸ்ட்ரைக் 1760. ஸோ இதுக்கும் உள்ள பார்த்திங்கன்னா 22.4, புட்டு வந்து 33. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இதுக்கு ஒரு 11 பாயிண்ட் வருது. வேறு நெக்ஸ்ட் இதுவும் டிஃப்ரெண்ட் அதிகமாக வருது. ஸோ 740. ஓகே, இதுதான் 8 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வருது. சரி, ஓகே, நம்ம 1740ங்கிறத அடுத்த மணியாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் தான் டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ வந்து 1740ங்கிற ஸ்ட்ரைக்கு நமக்கு அடுத்த மணி கிடச்சிருக்கு. இதோட ஹையிலேருந்து நம்ம வந்து லெவல்ஸ் இருக்கலாம். இதில் ஹை வந்து இருக்காது. நம்ம வந்து பர்டிகுலராக சார்ட்டில் போய் ஹை எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அடுத்த மணியாக கிடச்சது வந்து 1740, 1740. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கோட கால் எடுத்துக்கிறேன். காலோட ஹையை மார்க் பண்ணிக்கலாம். 34. ஓகே, 1740 ப்ளஸ் ஹை வந்து காலோட ஹை வந்து 34.05. நெக்ஸ்ட்டு புட்டோட ஹை 1740 புட் ஆப்ஷனோட ஹை மார்க் பண்ணியாச்சு. 32.78. 1740 மைனஸ் 32.78. ஓகே, இது ரெண்டும் வேல்யூ எடுத்துடலாம் கால்குலேட்டரில். 1740 ப்ளஸ் 34.05. ஸோ நமக்கு கிடைச்சது வந்து ஹை வந்து 1774.05. சரியா? இப்போ லோ எடுத்துடலாம் புட்டை வச்சு. 1740 மைனஸ் 32.78. 1707.22. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். 1707.05 மைனஸ் 1707.22. ஸோ 66.83 நமக்கு கிடச்சிருக்கு. 66.83 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பார்த்துடலாம். 2ஆல் வகுத்தோம்னா 33.41, 415 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. 33.41. சரி, ஓகே, இதிலேருந்து லோலேருந்து ப்ளஸ் பண்ணிடலாம். 1707.22 ப்ளஸ் 33.41 என்ன கிடைக்குன்னு பார்த்துடலாம்.
1707.22 ப்ளஸ் 33.41 கூட்டினா 1740.63 1740.63 அப்படிங்கிற இடம் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து சார்ட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். HDFC பேங்கோட 1 டே கேண்டில் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு அட்டமணியாக கிடச்சது 17.40. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹை, அதுக்கு ஒரு தனி கலர் நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஹை வந்து 1774.05 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லோ வந்து 1707.22. ஸோ லோ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட நடுநிலையான புள்ளி எடுத்துக்கலாம், 17,740.63. ஸோ முடிஞ்சு. இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸ்க்கு மாற்றிடலாம். இதோட ரிசல்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி ஓப்பன் வந்து கால் சைடு தான் ஓப்பன் ஆகிருக்கு. கால் சைட்லேருந்து இந்த டார்கெட்டை ரீச் ஆகணும். மார்க்கெட் வந்து புட் சைடு வந்து இந்த பிரேக் அவுட்டில் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஆஃப் டே வந்து கால் சைடு இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 1 ஹவர் மட்டும் கால் சைடு இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஒரு டவுன்ஃபாலு. இந்த பிரேக் அவுட்டில் இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் உங்களால் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி 2 பக்கமே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கால் சைடு வந்து காலையில் வந்து ஒரு என்ட்ரி நமக்கு கிடச்சிருந்துருக்கோம். ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள், நம்மளோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. 2வது கேண்டிலில் எடுத்திருந்தால் கூட ஆல்மோஸ்ட் அங்கேருந்து ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட், ஒரு 4 பாயிண்ட்டு. இந்த ஹைக்கு மேலே எடுத்திருந்தா 38 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் எடுத்திருந்தா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 6 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. 6 பாயிண்ட்டுங்கும் போது பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கோட லாட் சைஸ் வந்து 550. ஸோ 550 × 6 பாயிண்ட் உங்களால் கலெக்ட் பண்ணினா 3300 கால் சைடு ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து அந்த பிரேக் அவுட்டில் ஆஃப்டர்நூன் பிரேக் அவுட்டில் ஒரு என்ட்ரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லாக அந்த டைம் பார்க்கலாம். இந்த பிரேக் அவுட் பாருங்கள், ஸ்ட்ராங்காக கட் பண்ணியிருக்கு. டைம் வந்து 12:10. இதோட ரீடெஸ்ட்மெண்ட்டில் புட் சைடு உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும். 12:10 இந்த கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் இதோட ரீடெஸ்ட்மெண்ட் இந்த லோவில் எடுத்திருந்தீங்கன்னா 25 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் நீங்கள் எடுத்துருக்கலாம். 25 ரூபா ப்ரைஸில் எடுத்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோவில் போடணும். ஆல்மோஸ்ட் வந்து 4 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆக வாய்ப்பு இல்லை. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சில நாட்கள் மார்க்கெட் வந்து நமக்கு ஃபேவராக இல்லைனா வரலாம். நம்மளோட கால்குலேஷன் அடிப்படையில் எதுவும் தப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ உங்களோட என்ட்ரி வந்து இருக்கும்போது பர்ஃபெக்டாக இங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து டைமும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 5 பாயிண்ட் இங்கே உங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ 550 அப்படிங்கிற போது 5 பாயிண்ட் 2750 ரூபா, நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ இது ஒர்க் ஆகிருக்கு இங்கே இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு அடுத்த நாளுக்குரிய லெவல்ஸை நம்ம எடுத்து பார்க்கலாம்.